அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளை வரக்கூடிய அதாவது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக நோய், கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வழிபாடு. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க, அவங்களையும் பயனடைய வைங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாளை அதாவது 22/7/2025 ஆடி மாத தேய்பிறை பிரதோஷம். இந்த தேய்பிறை பிரதோஷத்துல என்ன விசேஷம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோய், கடன் இது போன்ற பிரச்சனைகளை அதாவது முடிவுக்கே வர முடியாத அளவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செவ்வாய்க்கிழமையும் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு தான் இந்த ருண விமோசன பிரதோஷம்னு சொல்லுவாங்க. ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை ருண விமோசன பிரதோஷ வேளையில் சிவபெருமானையும் நந்தியையும் வணங்கினால் கடன் பிரச்சனைகளிலிருந்து முற்றிலும் விடுபடலாம் அப்படின்னு பெரியவருங்க சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம செவ்வாய் பகவானையும் சேர்த்து வணங்கினால் தீராத கடன்களும் தீரும் என்பது ஐதீகம் மற்றும் நம்பிக்கை. பிரதோஷ விரதம் ஏற்பவர்கள் வளர்பிறை தேய்பிறை என்ற 2 பட்சங்களில் வரக்கூடிய திரையோதசி திதியில் அதிகாலையில் எழுந்து நீராடி நித்திய கடன்களை முடிக்க வேண்டும். மாலையில் கோயில் சென்று சிவ தரிசனம் செய்து நந்திக்கு பச்சரிசி வெல்லம் படைத்து நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர முற்றிலும் உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என்பது ஐதீகம். ருணம் என்றால் கடன். கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தத்தளிக்கின்றனர். ரோகம் என்றால் நோய். கடனும் நோயும் தான் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது மனிதனுக்கு. ஸோ நோயினால் பாதிக்கக்கூடிய பலரும் கடனாளிகளாகவே இருக்கிறார்கள். இன்றைய தினம் அதாவது செவ்வாய்க்கிழமை தினம் வரக்கூடிய ருண விமோச்சன பிரதோஷ வேளையில் சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வணங்கினால் கடன் பிரச்சனைகளிலிருந்து முற்றிலும் விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானையும் வணங்கி வருவதனால் தீராத கடன்களும் தீரும் என்பது நம்பிக்கை. இரத்த தானம், அன்னதானம், பூஜைகளுக்கு மலர் தானம் போன்றவை செய்வது மிக மிக சிறப்பு. அபிஷேக பிரியரான சிவனடியாருக்கு கறந்த பாலில் அபிஷேகம் செய்வது மிக மிக சிறப்பு. தூய்மையான இளநீரில் அபிஷேகம் செய்வது நன்று. இறைவன் இயற்கையை மட்டுமே விரும்பக்கூடியவர். இயற்கையான வில்வ இலை, தும்பை இலை, தும்பை பூ மாலை, கறந்த பால் ஆகியவற்றை கொண்டு பிரதோஷ நாளில் அபிஷேகம் செய்தால் சகல தோஷங்களும், குறிப்பாக பிரம்மகத்தி தோஷமும் 7 ஜென்மங்களில் உண்டான தோஷமும் நீங்கும் என்பது புராணங்களின் கூற்று. எப்படி ஈசனுக்கு சனி பிரதோஷம் மிகவும் மகிமை வாய்ந்ததாக உள்ளதோ அதே போல நரசிம்மருக்கு செவ்வாய்க்கிழமைகளிலும் சுவாதி நட்சத்திரத்திலும் வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் விசேஷமானது. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் திசை நடப்பவர்கள், செவ்வாயை லக்னாபதியாக கொண்டவர்கள் செவ்வாய் அன்று வரும் பிரதோஷத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். மனிதனுக்கு வரும் ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் இதுவே ஆகும். செவ்வாயால் வரக்கூடிய கெடுபலன்கள் முற்றிலும் நீங்கும். பித்ருதோஷம் நீங்கும். குறிப்பாக கடன் தொல்லை நீங்கும். எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் ஒரு செவ்வாய்க்கிழமையாவது ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோவில் சென்று சித்தாமிர்த தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்திலே குளித்துவிட்டு வைத்தியநாதனை வழிபட்டால் அவர்களுக்கு வரக்கூடிய ருணமும் நோய்களும் நீங்கும் என்பது சிவ வாக்கு. உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும். இந்த தினத்தில் குறிப்பாக செவ்வாய் தினத்தில் வரக்கூடிய சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து பூஜித்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. ருண விமோச்சனம் பிரதோஷ நாளில் இருக்கும் மௌன விரதம் கூடுதல் பலன்களை தரும். இந்த நாளில் சிவபுராணம், நீலகண்ட பதிகம், கோளாறு பதிகம், திருக்கடவுர், திருப்பாசூர் பதிகங்கள் போன்றவை பாராயணம் செய்வது மிக மிக நல்ல பலன்களை தரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க, அவங்களையும் பயனடைங்க. நன்றி, வணக்கம்.